தாயை பற்றியும் தாய்மை பற்றியும் நம்ம எவ்வளோ தான் பேசினாலும் அதை அனுபவபூர்வமாக உணரும்போது தான் அதோட உன்னத தன்மையை நம்ம அறிய முடியும். ஒரு தாயால் எத்தனை குழந்தைய ஒன்றாலும் பெற்று அதை கருத்தோடையும் பாசத்தோடையும் அன்போடையும் வளர்க்க முடியும். ஆனால் அத்தனை குழந்தைங்களும் சேர்ந்து ஒரு தாயை கவனிச்சிக்க முடியுமான்னு கேட்டால் கேள்விக்குறி தான். கதை நூல்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கும் நான் உங்கள் லக்ஷ்மி. இப்போ நம்ம கேட்க போகிற கதை லக்ஷ்மி அம்மா எழுதிய இருக்க ஓரிடம் சிறுகதை. சண்பகம் தன்னோட ரூமில் சுருண்டு படுத்துட்டு இருந்தா. என்னன்னே தெரியல, கையும் காலும் சோர்ந்து போகிற அளவுக்கு உடம்பெல்லாம் அப்படி ஒரு அசதி. காலையில் காஃபி டிஃபன் முடித்தோன்னே மாடிக்கு போன பெரிய மருமகா சுலோசனா இதோட கீழே இறங்கி வரமாட்டா. அவன் ஏன் கால் வலிக்க இறங்கி வரணும்? அவளுக்குன்னு கொடுத்த பங்கில் தான் மாடியிலேயே எல்லா வசதியும் செஞ்சு வச்சுருக்காளே. கட்டிலேருந்து ஃப்ரிட்ஜிலேருந்து ரேடியோலேருந்து எல்லாமே அங்கேயே இருக்குது. ஃப்ரிட்ஜில் வச்சு திணிக்கிறதுக்கு தான் பெட்டி பெட்டியாக காஷ்மீர் ஆப்பிளும் ஹைதராபாத் திராட்சையும் மேலே போகிறத சண்பகம் பார்த்துருக்கா. ஆனால் அதிலேருந்து இந்தாங்க அத்தைன்னு ஆசையாக ஒரு ஆப்பிளையோ ஒரு சின்ன திராட்சை கொத்தையோ அவள் இது வரைக்கும் கொடுத்ததில்லை. அவளை மட்டும் குத்தம் சொல்வானே, அவள் கணவன் அதான் சண்பகம் பெற்றெடுத்த மூத்த மகன் சிங்கார வேலை மட்டும் என்னவா? அம்மாவை அலட்சியம் செய்கிறதில்ல சளைச்சவனா? சண்பகம் பெருமூச்சு விட்டான். 5 பிள்ளைங்களை பெற்ற வயிறு ஏன் இப்படி பசி பசின்னு ஆளாக பறக்குது? அப்படி சாப்பிட்றதுக்கு பணம் காசு இல்லாத இடத்துலையே அவள் வாழ்க்கப்பட்டா. அவளோட கணவன் பஞ்சநாதம் அந்த ஊரிலேயே பெரிய புள்ளியாக இருந்தவர். நிலம், பணம், மளிகை வியாபாரம், ஜவுளிக்கடை, கோட்டை போல் வீடு எல்லாமே இருந்தது. ஆனால் ஏம்மா எத்தனை நேரமாக இப்படியே மூளையில் சூண்டுக்கிட்டு இருப்பீங்க? காய்ச்சல் தலைவலினா டாக்டர் ஐயா கிட்ட காட்டிக்க கூடாதா? பல வருஷமாக அந்த வீட்டில் ஓயாமல் உழைச்சிட்டு அதோட உரிமையால் வேலைக்காரி சின்னம்மா பக்கத்தில் வந்து நின்று கேட்டா. சண்பகம் மெதுவாக அவளை நிமிந்து பார்த்தா. படிப்பே இல்லாத சின்னம்மா, மற்றவங்கள நம்பி வாழாமல் தன்னோட உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்கிறவா. எஜமானி அம்மாவோட அவளுக்கும் நல்லா தெரிஞ்சிருந்தது போல். மாடியிலேருந்து காதை பழக்கிற பாப் மியூசிக் கேட்டுட்டு இருந்தது. சின்ன மகன் பாப் பாடக பிரியன். அவனுக்கு வாச்ச மனைவி கிராமத்து பொண்ணு சுகுணா தான் இப்போ அவனையே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு ஆங்கில இசையில் மூழ்கி இருந்தா. வீட்டில் மற்றவங்களோட காதுங்களை பற்றியோ ரசனை பற்றியோ அவளுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை. இந்த சுகுணா அம்மா தான் எப்படி மாட்டுதுமா? சின்னம்மா அதிசயத்தோடு சொன்னான். புருஷன் மனசு கோணாமல் இருக்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா, புத்திசாலி அப்படின்னு மெதுவாக சிரிச்சா சண்பகம். நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்கம்மா. ஊரில் உலகத்தில் பிள்ளைங்க இருந்தால் பெற்றவங்களுக்கு ஒரு வாய் கஞ்சி ஊற்றோன்னு சொல்லுவாங்க. இங்கே சின்னம்மா அதுக்கும் கொடுப்பனை வேணும். ஒரு நியாயம் வேணாமா? 5 குழந்தைங்கள பெற்று வளர்த்து பாடுபட்டீங்க, 3 பொண்ணுங்களை கட்டி கொடுத்தீங்க. ஐயா தான் ரொம்ப கராராக இருப்பார். மவராசை போய் சேர்ந்துட்டாரு. இருக்கிற அவ்வளோ சொத்தம் இவங்களுக்கு தானே வச்சுருக்கிறாரு. வயசான அம்மாவை பார்த்துக்க இப்படி ஒரு பாடா? படப்படன்னு பொறிஞ்சா அவா. சின்னம்மா சமையல் ஆள் கோச்சிக்கிட்டு போயிட்டாரு. அதனால் ஒரு கப் காப்பி மட்டும் எங்கேயாவது வாங்கிட்டு வரியா? பணம் தரேன். சின்னம்மா பதறி போனான். இதோ ஒரு நிமிஷத்தில் வரம்மா. கையில் கிடச்ச பாத்திரத்தோடு அவள் வேகமாக வெளியே போயிட்டான். சண்பகம் திரும்பி சுருண்டு படுத்துக்கிட்டான். சின்னம்மா சொன்னது போல் ஒரு டாக்டரை போய் பார்க்க வேண்டியது தான். ஆனால் அவளை எந்த பிள்ளை டாக்டர்கிட்ட அன்போடையும் ஆதரவோடையும் அழைச்சிட்டு போவான்? சண்பகம் பெருமூச்சு விட்டான். 15 வயசில் மணப்பொண்ணா அந்த வீட்டில் காலடி எடுத்து வச்சவா அவள். அதிகாரம் செய்கிற மாமனார் மாமியார். அடிப்படையிலேயே உழல்ற மருமகளாக தான் அவள் வாழ்ந்தா. அது போகட்டும், புகுந்த வீடுனா பொண்ணுன்றவ எல்லாத்தையும் அனுசரித்து போகணுன்றது தானே நியதி. கட்டின கணவனோட அன்பும் ஆசையும் இருந்துட்டா ஆறுதலுக்கு குறை இருக்காதுன்னு நினச்சா அவள். அந்த எண்ணத்துலேயே மண். கணவன் பஞ்சநாதன் சுயமாக முன்னுக்கு வந்தவர். பல லட்சத்தை சம்பாதிச்சிட்ட அகந்தையிலையும் அதிகாரம் செய்ய வேண்டிய ஆண்மகன்ற நினைப்பிலையும் வாழ்ந்தார். கணவனே கண்கண்ட தெய்வமாக நினச்ச சண்பகம் அவரை கண்கண்ட சிங்கமாக நினச்சி நடுங்கின சந்தர்ப்பந்தான் பல இருந்தது. இந்த கத்திரிக்காய் தோட்டத்தில் மனுஷன் திம்பானா தூ அப்படின்னு அவள் முகத்தையே விசையடிப்பார். காப்பி சூடாக வேணும்னா இப்படியே கொதிக்க கொதிக்க கொடுக்கறதுன்னு அதுலேயே அவளை அபிஷேகம் பண்ணியிருக்காரு. பல நாள் சாப்பாடு சரியில்லைன்னு கோச்சிட்டு போயிருக்காரு. இருந்தாலும் கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்குன்னு பொறுமையாக இருந்தால் சண்பகம்.
முடிவு அவரோட கோபம் மட்டும்தான் இருந்தது, குணம்தான் இல்லை. மனைவின்றவா எந்திரம்னு அவர் நினச்சிட்டாரு. மற்ற பொண்ணுங்களோட களியாட்டம் போட்டார். குழந்தைங்க பிறந்தா சரியாயிடும்னு சண்பகம் நினச்சான். 5 தடவை அவள் அதே தப்பை செஞ்சாள். 3 பொண்ணுங்களும் 2 பிள்ளைங்களும் பிறந்தது தான் பலன். வியாபாரத்தில் ஏற்ற சரிவு ஏற்படும். சரிவு வரும்போது தர்த்தரம் உன்னை கட்டிக்கிட்டதுக்கு இந்த வியாபாரமே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அவளை அடித்து துவைப்பார். அதுவே ஏற்றம் வந்துடுச்சுன்னா எல்லாம் ஐயாவோட ராசி அப்படின்னு பீத்திக்குவார். இந்த அடிமை வாழ்க்கையிலேயே பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துன்னு எல்லாம் ஆயிட்ட சமயம் அவர் மாரடைப்பில் இறந்து போயிட்டார். அப்பா மறைவுக்கு பின்னாடி தாய்கிட்ட பாசம் காட்ட வேண்டிய பிள்ளைங்க எப்படி மாறி போனாங்க. மாடி பக்கத்தை 2 பாகமாக பழக்காத குறை. பெரியவன் சிங்கார வேலை ஊரில் இருக்க எல்லா பொருளையும் தன்னோட இடத்துல அடைக்க பார்த்தான். சின்னவன் விடுவானா? புது சோஃபா செட்டு அண்ணன் வாங்கினா அடுத்த நிமிஷமே அவனும் அதே போல் இறக்கிடுவான். சிங்கார வேலனுக்கு மளிகை கடை பொறுப்பு, சின்னவனுக்கு ஜவுளி கடை பொறுப்பு. மாற்றி மாற்றி 2 மருமகளும் போட்டி போட்டுக்கிட்டு நகை கடைங்க, சினிமா, ட்ராமான்னு ஒன்று விடாமல் போயிட்டு இருந்தாங்க. வீட்டு நிர்வாகம் அதுக்காக தான் ஒரு சமையல்காரன் இருந்தான். ஊர் 2 பட்டா கூத்தடிக்கி கொண்டாட்டம். மருமகளுங்களோட போட்டி மனப்பான்மையை பார்த்தவன் ஆகப்பட்டதை சூட்டிக்கிட்டு ஓடியே போயிட்டான். அப்புறம் வேற ஒருத்தன். சமையல் இல்லாட்டா என்ன, ஹோட்டல் எதுக்கு இருக்குது? மாடி ரூமில் மொசைக் தர, பீரோ, கட்லுன்னு எல்லாமே வசதியாக இருந்தது. கீழே பழைய சிமெண்ட்டு தர, பழைய அம்மா அலங்கோலமாக கேட்பார் இல்லாமல் கிடந்தா. இவ்வளோ நாள் நான் தானே அத்தையை பார்த்துக்கிட்டேன், உங்கள் தம்பி பொண்டாட்டி கொஞ்சம் கவனிச்சிக்கிட்டுமே அப்படின்னு பெரிய மருமக முணுமுணுத்தா கணவன்கிட்ட. என்னால் முடியாது, 3 பொண்ணுங்க இருக்காங்களே, போகட்டுமே அப்படின்னு முகத்தை கடுகெடுத்தா சின்னவா. பிள்ளைங்களை பெற்றுட்டு பொண்ணுங்க வீட்டில் போய் இருக்க முடியுமா? ஒரே இடத்துல இருந்தால் வெறுத்து போகுமா? கொஞ்சம் வேறு இடம் மாற்றி பாருங்க அப்படின்னா சிங்கார வேலை. சண்பகம் அதையும் செஞ்சு பார்த்துட்டாலே. பெரியவளை கட்டி கொடுத்த இடத்துல மாமி, நாத்தி, மச்சினன்னு பெரிய கும்பல். அதில் இவ வேறையா? திரும்பி வந்துட்டான். அடுத்தவளோட கணவன் அவன் ஒரு மாதிரி பேசவே மாட்டான். பேசுனா பிள்ளைங்க வீட்டில் தான் பெற்றவங்க இருக்கணும் அப்படின்னு வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுவான். கடைக்குட்டி பொண்ணு குழந்தை குட்டின்னு பெருகிட்ட குடும்ப தலைவி. புருஷனுக்கு தெரியாமல் அம்மா கையில் 5ஓ 10ஓன்னு கொடுத்து தன்னோட ஆழ்ந்த அன்பை வெளிப்படுத்த மட்டும்தான் அவளால் முடிஞ்சுது. அம்மா இந்தாங்க காப்பியோடு வந்தா சின்னம்மா. அதை குடிச்சு முடித்த சண்பகம் ஒரு முடிவுக்கு வந்திருந்தா. மறுநாள் அவளை செக் பண்ண டாக்டர் அவளை பார்த்து சிரித்தார். பணக்காரங்களுக்கு வர வேண்டிய நோய் தான் வந்திருக்கு, டயபெட்டிஸ் நோய். உங்களுக்கு என்னம்மா வசதி இருக்குது, நீங்கள் ட்ரீட்மெண்ட் செஞ்சுக்கலாமே அப்படின்னாரு. சண்பகம் தன் மனசில் வந்த கசப்பு உணர்வை முழுங்கிக்கிட்டான். பல லட்சத்துக்கு அவள் பேருக்கு தான் அதிபதின்ற உண்மை அவருக்கு எப்படி தெரியும்? டாக்டர் எழுதி தந்த சீட்டை சிங்கார வேலை பார்த்தான். வேறு வேலை இல்லை இந்த டாக்டருக்கு, பணம் இருக்கிறவன்னு தெரிஞ்சால் போதுமே அப்படின்னு சீர்னான். சின்னவன் காதலியே போட்டுக்கல. சண்பகத்தோட பெத்த வயிறு கொதிச்சுது. 10 மாதம் சுமந்து பெத்த தாய் அவ. நைட்டும் பகலுமா ஓயாமல் ஏந்திரமாக உழைச்சவா. தான் குழந்தைங்கன்னு ஆசாசையாக கண்ணும் கருத்துமாக பாடுபட்டவா. இப்போது அந்த தாயின்ற ஏந்திரத்துக்கு இடமே இல்லை. மனசு புண்ணாயிடுச்சு அவளுக்கு. திடீர்னு சண்பகத்துக்கு அந்த யோசனை வந்தது. அன்றைக்கி ஒரு நாள் சின்னம்மா யாருக்கும் தெரியாமல் வாங்கிட்டு வந்த ரொட்டி துண்டை சுற்றி இருந்த பேப்பரில் முதியோர் இல்லம் திறப்பு விழா பற்றி போட்டிருந்தது. ஏன் இப்படி செஞ்சால் என்ன? பெரிய மக சென்னையில் தான் இருக்கிறா. மெதுவாக புறப்பட்டு போய் தன் கையிலையும் கழுத்துலையும் இருக்கிற நகையெல்லாம் யாருக்கும் தெரியாமல் பணமாக்கிக்கிட்டு முதியோர் இல்ல தலைவியை போய் பார்த்தா என்ன? சண்பகம் நாளை வீணடிக்கலை. அதுக்கு தகுந்தா போல் அவளோட காலில் ஒரு புண்ணு ஆறாமல் ரணமாக இருந்தது. சென்னையில் இருக்க டாக்டர்கிட்ட காட்டிட்டா தேவலை, பெரியவகிட்ட போகிறேன் அப்படின்னு கிளம்பிட்டான். சின்னம்மா கிட்ட மட்டும் அன்பாக சொல்லிட்டு கிளம்புனான். தாயோட திட்டத்தை பெரிய பொண்ணு ஏற்றுக்கவே இல்லை. வேண்டாம்மா, நாங்கள் இவ்வளோ பேர் இருக்கோம், நீங்கள் அனாதை மாதிரி இருக்கிறதுக்கு இடம் இல்லாமல் கடைசி காலத்தை அங்கே போய் கழிக்கிறேன்றீங்களே, அது மட்டும் இல்லாமல் அங்கே அனாதைங்களை தான் அங்கே வச்சுப்பாங்க. சண்பகம் விடலை. முதியோர் இல்ல தலைவி ஞானம்பாலை சந்தித்தா. கண்ணு கலங்க தன்னோட கதையெல்லாம் அவகிட்ட சொன்னான். தயவு செஞ்சு என் வேண்டுகோளை மறுக்காதீங்க. என் நகையெல்லாம் விற்று 10,000 ரூபா நன்கொடையாக இந்த இல்லத்துக்கு நான் கொண்டு வந்திருக்கேன்.
எனக்கு இங்கே இருக்க ஒரு இடம் மட்டும் கொடுங்கம்மா, என்னால் ஆன வேலையெல்லாம் நான் செய்வேன். தலைவி கொஞ்ச நேரம் தயங்கினான். இங்கே ஆதரவு இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் இடம் கொடுக்கறதுன்னு கொள்கை வச்சுருக்கோம். சண்பகம் வறட்சியாக சிரிச்சா. உண்மைதான். அந்த வகையில் நானும் எல்லாம் இருந்தும் ஒருத்தருக்கும் வேண்டாததுனால ஆதரவு இல்லாதவ தான். இதுக்கு காரணம் நம்ம நாட்டில் பொண்ணுங்க பிறந்ததும் பெற்றவங்களுக்கு சுமன்னு வளர்க்குறாங்க, பிறகு கணவன், பிறகு பிள்ளைங்கன்னு அவளை வெறும் பாரமாகவே மதிக்கிறதுனால அவளுக்குன்னு ஒரு தகுதியே இல்லாமல் போயிடுது. இப்போது என் கதையும் அதுதாம்மா. பிள்ளை பெற்றுக்கிறதும் வளர்க்குறதும் கணவனுக்கு மனைவியாக வாழ்கிறதும் சமைக்கிறதுமா வெறும் எந்திரமாக வாழ்ந்துட்டேன். இந்த எந்திரம் இப்போது பழுதடைஞ்சு போச்சு, யாருக்குமே பயன்படாத போயிடுச்சு. ஓட்ட உடச்சல் சாமான்களை போட்டு வைக்கிறது போல் ஒரு இடம் தந்து உதவுனா புண்ணியமாக இருக்கும். உங்களை கையெடுத்து கும்பிட்றம்மா சொல்லிக்கிட்டே தலைவியோட கையை ரெண்டுத்தையும் பிடிச்சிட்டு விம்மி விம்மி அழுதா சண்பகம். தலைவியோட மனசு பாகா கரைஞ்சிது. கவலைப்படாதீங்கம்மா, உங்கள் நிலைமை எனக்கு புரியுது. நன்றி கெட்ட பிள்ளைங்களால் ஒரு தாயோட மனசு புண்பட்டு அவளோட உணர்வெல்லாம் ஊமையாக போயிடுது. இது ஊனமுற்றோருக்கு மறுவாழ்வு தர்ற பணியில் உலகமே ஈடுபட்டிருக்க ஆண்டு. உங்கள் உள்ளத்தில் ஏற்பட்டிருக்க ஊனத்துக்கு மறுவாழ்வு உண்டு. எங்கள் கொள்கைகளை கொஞ்சம் தளர்த்திக்கிறோம். இன்றைக்கி காலையில் 6ஆம் நம்பர் ரூமில் இருந்த வயசானவங்க இறந்துட்டாங்க. உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா அந்த ரூமை. உணர்ச்சி வசப்பட்ட சண்பகம் தலைவியோட கையை கெட்டியே பிடிச்சிக்கிட்டான். அம்மா, உயிரோடு இருந்து எனக்கு இடம் கொடுக்க மறுக்கிற என் பிள்ளைங்களை விட செத்து போய் எனக்காக இடம் ஒழிச்சு கொடுத்துருக்காங்களே, அவங்கள நான் தெய்வமாக நினைக்கிறேன். எனக்கு 6ஆம் நம்பர் ரூமே கொடுங்கம்மா அப்படின்னா உறுதியோட. உற்றார் யார் உளரோ உயிர் கொண்டு போம் பொழுது குற்றாலத்துறை கூத்தனெல்லாம் நமக்குற்றார் யார் உளரோ. 6ஆம் நம்பர் ரூமில் இருந்தவளோட ஆன்மா சாந்தி அடைய அந்த இல்லத்தில் இருந்தவங்க எல்லாரும் ஸ்தோத்திரம் இசைக்கிறது கேட்டது. உண்மைதான். இந்த உலகத்துக்கு தனியாக தான் வந்தோம், தனியாக தான் போக போகிறோம். வரவுன்ற போலி கூட்டத்தை பிரிஞ்சு இப்படி ஒரு இல்லத்துக்கு வந்து மற்றவங்களோட வாழ்கிறதுக்கு தயக்கம் ஏன்? அவளை போல் பொண்ணுங்கள்லாம் இப்படித்தான் செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே அந்த பிரார்த்தனையில் அவளும் கலந்துக்கிட்டாள். இது ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எழுதப்பட்ட கதை. நாம் நம்ம பெற்றோரை மதித்தாதானே நம்ம வருங்கால பிள்ளைங்க நம்மளை மதிப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு அம்மா அப்பாவை சந்தோஷமாக வச்சுக்கிறோமோ இல்லையோ, அட்லீஸ்ட்டு நிம்மதியாவது வச்சுக்க முயற்சி செய்வோம். அடுத்து ஒரு சுவாரஸ்யமான கதையோடு சந்திப்போம். நன்றி.